அனைவருக்கும் அன்பான வணக்கம். மலேசிய மண்ணின் மைந்தர், சமூக சேவகர், பிறர் நலன் கருதி உதவும் கரம், மனிதநேயம் கொண்ட மக்கள் தொண்டர், தமிழ் டாக்டர் திரு நெல்சன் முருகன் ஐயா அவர்கள் இப்போது உங்கள் முன் உரையாற்றுவார். இதோ. வணக்கம். வாட் இஸ் த நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன என்ற கேள்விக்குரிய உங்களிடத்தில் வருகின்றேன். எப்பொழுதுமே எல்லாராலையும் வாட் இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, உங்கள்கிட்ட எது அதிக சிறப்பான ஒரு காரியம் இருக்குது என்று இந்த உலகம் தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா அல்லது இஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? வாழ்க்கை என்பது ஒரு அழகான பந்தல். அங்கே நமக்கு என்ன இருக்க வேண்டும்? ஒரு நிழல் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு தான் பல வர்ணங்களினாலே நாம் உடைகளை உடுத்தினாலோ அல்லது சேலைகளை கட்டினாலோ நம்முடைய நிழல்கள் நம்மளுக்கிட்ட தெரிய வருவது கருப்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிழலை வைத்து நாம் வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பழகி கொள்ள வேண்டும். நாம் எதை தான் உடுத்தினாலும், எப்படி தான் நாம் வாய் நிறைய சாப்பிட்டாலும், உயர்ந்த இடத்திலே நாம் இருந்தாலும் நம்முடைய நிழல் நமக்கு முன்பதாக கருப்பாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்ந்து விட்டு நாம் எதை வைத்து விட்டு போகின்றோம் என்பது முக்கியம். கடவுள் இப்படி சொல்கின்றார், நல்ல ஒரு தகப்பன் நல்ல காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்து விட்டு போவான் என்று சொல்லி. இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை வைத்து விட்டு போகிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆகவே இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வழி நெறிகள். நெறியான வாழ்க்கை நாம் படித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு மனம் போகிற போக்கிலே மனிதன் போகலாமா என்ற பாடல் இருக்கின்றது. நீங்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய ஒரே கேள்வி, மனம் போகிற போக்கிலே போகலாமா? வாட் இஸ் த நெக்ஸ்ட்? உங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வைக்கின்றேன். நாளை உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன? உன்னுடைய எதிர்காலம் எங்கே போய் முடிகின்றது? அடுத்தது உன்னுடைய திருமணம் எங்கே போய் நிற்கப் போகின்றது? உன் வாழ்க்கை சாதனை எந்த உச்சத்திற்கு போயிருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வாழும் பொழுதே வாழ்ந்துவிடு என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். உன்னை வைத்து வணங்குவதற்கு முன்பதாகவே, உன்னை வைத்து சாமி கும்பிடுவதற்கு முன்பதாகவே நாம் வாழ்க்கையிலே தெய்வத்தை முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வணங்கி கொள்ள வேண்டும். அப்படி வணங்குவோம் என்று சொன்னால் நாம் வணங்கிய காரியங்கள், சத்திய பிரமாணங்கள் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை சுமந்து கொண்டு போகும். ஆகவே வாழ்க்கையில் எப்போதுமே நாம் சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய துன்பம், மற்றவருடைய இன்பங்கள் எல்லாவற்றையும் சரியாக பார்த்து நிவர்த்தியாக செல்வதுதான் வாழ்க்கை. 2 கண்கள், 2 காதுகள், ஒரு வாய், 32 இயந்திரங்கள், பற்கள், இப்படி தலைக்கு ஏன் கடவுள் கலராக வர்ணமாக முடிய வச்சிருக்கலாமே? அதான் நான் சொல்றதில்லை, இந்த இயற்கையை படைத்த கடவுள் அழகாக படைத்தான். எல்லாவற்றையும் மனிதனுக்காக அழகாக படைத்தார். குத்து வழக்கு ஏற்றுகின்றோம். 5 காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. அந்த 5 இயற்கை தான் 5 குத்து வழக்கு வழியாக சொன்னார்கள். ஆகவே அதுக்கு அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதே தெரியலங்க. ஒவ்வொரு சமயத்தையுமே தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது நாம் எதற்கு நாம் பர்த்டேக்கு சொல்கிறாங்க, நம்ம மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடாதுன்னு, அதை ஊதக்கூடாதுன்னு. அந்த மெழுகுவர்த்தி தீய சக்திகளை அழிக்க வேண்டும், இன்னொன்று நமக்கு ஒளியாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எரிந்து எல்லாம் சாம்பலாக போக வேண்டும் என்று சொல்லி. ஆகவே உலகத்தில் பல தத்துவங்கள் இருக்கின்றது. நான் மறுபடியும் சொல்கின்றேன், வாழ்க்கை வாழ்வதற்காக. இதை மறந்துவிட்டால் எப்பொழுதும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் கடன்களோடும் பிரச்சனைகளோடும் பிரிவுகளோடும் வாழ வேண்டுமா? சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரித்து வாழ்ந்திடாரே என்று கவிஞன் அழகாக பாடினார்கள். ஆகவே எத்தனையோ பாடல் வரிகளினாலே நம்முடைய வாழ்க்கையை கூட உயர்த்த முடியுங்க. எத்தனையோ சினிமா படம், நல்ல பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையை உயரத்தை, சிகரத்தை அடைந்திருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கின்றது. ஆகவே நாமும் மாறிக்கொள்வோமா? உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். நன்றி.